இன்னைக்கு மேட்ச்ல டெல்லி கேபிட்டல்ஸ் கேகேஆர் மோதினாங்க. பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் வெறும் 142 ரன் தாங்க அடிச்சாங்க 20 ஓவருக்கு. அதுலயும் 50 ரன்னு பதும் நிஷாங்க அடிச்சாரு. KL ராகுல் 23, அசுதோஷ் சர்மா 39, மத்த யாருமே அடிக்கலங்க. அதுலயும் கேப்டன் அக்ஷர் படேல் ஆடினார் பாருங்க ஒரு ருத்ர தாண்டவம். 22 பந்துக்கு 11 ரன்னு. அந்த 22 பந்துல ஒரு 4 இல்ல, ஒரு 6 இல்ல, ஒன்னும் இல்ல. கிட்டத்தட்ட மேட்ச் தோத்ததே கேப்டன் அக்ஷர் படேல்னாலதான். கேகேஆர் பவுலிங் வேற லெவலுங்க. அன்குல் ராய் 2 விக்கெட்டு, கார்த்திக் தியாகி 2 விக்கெட்டு, வைபவ் அரோரா 1 விக்கெட்டு, சுனில் நாராயண் 1 விக்கெட்டு, கேமரான் கிரீன் 1 விக்கெட்டு, வருண் சக்கரவர்த்தி விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்கலைனால ரன் விட்டு கொடுக்கல. 4 ஓவருக்கு 28 ரன் தான் கொடுத்தாரு. வெறும் 143 ரன் அடிச்சா வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய கேகேஆர் அணி போற போக்குல 15வது ஓவர்ல அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அதுலயும் ஃபின் ஆலன் மரண மாசு காட்டினாருங்க. 47 பந்துல 100 போட்டா பிளைனா பாத்துக்கங்க. 10 6, 5 4. இந்த வெற்றியின் மூலம் கேகேஆர் 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட வின் இல்லைங்க. இப்ப 10 மேட்ச்ல 4 வெற்றி, அதுவும் கடைசி 4 மேட்ச் வெற்றி. கேகேஆர் பிளே ஆஃப் போக நல்ல வாய்ப்பு இருக்குங்க. மிச்சம் இருக்க 4 மேட்ச்லையும் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக கேகேஆர் பிளே ஆஃப்க்குள்ள போகலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேகேஆர் நடக்க முடியாத ஒன்ன நடத்தி காட்டுவாங்களா? ஃபர்ஸ்ட் 6 மேட்ச்ல ஒரு வெற்றி கூட இல்லாம அடுத்த 8 மேட்ச்ல 8 வெற்றி பெற்று உள்ள போவாங்களா மாட்டாங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.